என் கிரஸ்டர் இருந்து பச்சை கலர் சிக்னல் வரணும்னு பச்சை சொக்காய மாட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்புனா மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறைய மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, முடிய வெட்டிட்டேன். நான் கேட்டது என்னமோ முல்லட் ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் கடைக்கார சைடில் 9 நக்கிற மாதிரி வெட்டி விட்டா. அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் இது எவ்வளோ கண்ட்ராக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் மண்ட மாதிரி வாட்டர் பாட்டில் காலியா இருக்கேன்னு குளிருக்கு இதமா கூலிங் வாட்டர் பிடிச்சிட்டு நான் வளர்ந்துட்டேன்னா இல்ல பேண்ட் சின்னதாயிடுச்சான்னு தெரியல. பார்க்க கொஞ்சம் லெகின்ஸ் மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்க்க லெகின்ஸ் மாதிரி இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு ஆரம்பத்தில் ஜிவிஎம் படம் மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஆனா போக போக பாலா படம் மாதிரி முடிஞ்சிருது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்களோன்னு தெரியல. நிம்மதியா 4 பாட்டை கேட்கலான்னு செவுட்டு மிஷினை மாட்டினா வேலை கொடுத்துட்டானுங்க. அதனால தான் தலையில கையை வச்சு உட்காந்துருக்கேன். என்னடா காலையில இருந்து வீடியோல வரலன்னு யோசிச்சேன். கமுக்கமா வந்து கேமியோ பண்ணிட்டு போயிட்டாங்க எங்க தலைவி. மதியானம் கொஞ்சம் மசமசா வேலைக்கா ரூமுக்கு வந்தேன். அப்படியே லஞ்சையும் முடிச்சு ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் போறப்போ சன் கிஸ்டு ஆல் ஓவர் மை ஃபேஸ். அவனுக்கு கொடுக்குற வேலை எனக்கு புரியல, நான் பாக்குற வேலை அவனுக்கு புரியல. இது சரிப்பட்டு வராதுன்னு ரூமுக்கு கிளம்பி இஜிப்ட் மம்மி மாதிரி இருக்கமா சுத்தி தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சு வெளியே போலான்னு பார்த்தா வானம் ரோட்ல எச்சு துப்பி வச்சிருக்கு. சரின்னு ரூம்ல உட்காந்து அமர்க்கலமா ஒரு ஆங்கில படத்தை பார்த்துட்டு என் மூஞ்சி மாதிரி கன்றாவியா இருந்த பெட்டை என் எக்ஸ் மூஞ்சி மாதிரி அழகா மாத்திட்டு தட்டு நிறைய புரோட்டீன்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு மழை நின்ற காரணத்தை நம்ம சிவாஜி பாஸ் கூட பைக்ல ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் வெளியே கிளம்புனா அஸ்திவாரமே ஆடுற அளவுக்கு அவ்வளவு குளிர். இன்னிலிருந்து பல்ல விளக்கலாம் முடிவு பண்ணி பிரசம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தா சில பல சில்லற வேலைகள் இருக்கு. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.